நற்குடும்பம் பேணுதல் சாதாரண காரியம் அல்ல. நம் இணையை மதித்து விட்டு கொடுத்து தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்து நிற்க வேண்டும். தன்னையும் புகழ் கொள்ள செய்து கொண்டு தன்னை நம்பி வந்தவர்களையும் புகழ் ஓங்க செய்ய துணை நிற்பதே சிறந்த குணம் என்பார்கள். அத்துணையிலும் வெற்றி கண்டு முன் உதாரணமாய் வாழ்ந்து காட்டும் ராஜகுமாரி திருமதி தேவயானியின் ராஜகுமாரன் இயக்குனர் திரு ராஜகுமாரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். நிழல் குடை விழாவிற்கு வந்திருக்கும் பெருமைக்குரிய எங்களுடைய திரைப்படத்துறையின் அனைத்து பெரியோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இது மிக சிறந்த ஒரு குடும்ப விழாவாக நடப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிவா ஆறுமுகம் மிகவும் சிரமப்பட்டு செதுக்கிய இந்த நிழல் குடை எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு சிறந்த படமாக, எல்லோரும் காண வேண்டிய ஒரு நல்ல படமாக, நல்ல திரைப்படம் காண்பது அரிதரிதாக இருக்கிறது. இது ஒரு நல்ல திரைப்படம். எல்லோரும் திரையரங்கில் வந்து கண்டு களிக்க வேண்டும். என்னுடைய மிக மனமுருகிய வேண்டுகோள் இதுதான். மற்றபடி தேவயானி மேடம் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவோ படங்கள் நடித்திருக்கிறார்கள். 30 வருடங்களுக்கு முன்பு தன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய அதே குழுவிற்கு அதே துணை இயக்குனர்கள், அதே இணை இயக்குனர்கள், அதே இயக்குனர் எல்லோருக்கும் 30 வருடம் கழித்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும், இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வதும் மிகப்பெரிய ஒரு மேஜிக். இந்த மேடை எனக்கு நிறைய மேஜிக்குகளை பலமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறது, காண்பித்திருக்கிறது. இதுவும் மிக சிறந்த ஒரு மேஜிக். நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் எவ்வளவோ நிழல்கள் இருந்திருக்கிறது. நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது. சில சமயம் நிழல் இல்லாத நேரத்தில் சற்றென்று குடையாக, சில சமயம் நம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சற்றென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது. அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும். அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல் குடையும் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் கூறி எல்லோரையும் வாழ்த்தையும் வணங்கியும் விடைபெறுகிறேன். அன்புடன் ராஜகுமாரன்.